வியூவர்ஸ், நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னிமலை முருகன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஈஸ்வரன் சேலடன். உங்கள் தங்கராஜ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்னிமலை முருகன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் அமைந்த முக்கியமான திருக்கோயில் ஒன்று நம்ம சென்னிமலை முருகன் பெருமான் கோயில் ஆகுங்க. அறிஞரால் பாடப்பட்ட தலம் 3000 ஆண்டுகள் பழமையான திருத்தலம் என்று சொல்லப்படுதுங்க. வாங்க இந்த கோயில் சிறப்பு வரலாற்றையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம சென்னிமலை அடிவாரத்தில் இருக்கோம். இதுதான் திருமஞ்சன தீர்த்தம். இங்கேருந்தால் முருகப்பெருமானுக்கு டெய்லியும் அபிஷேகம் செய்யறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது காலம் மேலே வச்சு தான் படிவெளியை மேலே கொண்டு போய் டெய்லியும் அபிஷேகம் பண்ணுவாங்க. இது 50-60 காலமாக ஆண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. இது கோயிலுடைய மிக சிறப்பாகுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். மலைக்கு மேலே போகிறதுக்கு 2 வழி இருக்குதுங்க. ஒன்று படிக்கட்டு வழியே மேலே போகலாம், இன்னொன்று தார் செல வசதி இருக்குது. நம்ம அந்த வழியே மேலே போய்க்கலாம். சொந்த வாகனங்கள் வசதி இருந்தால் மேலே போய்க்கலாம். அதுவும் பஸ் வசதி மேலே போகிறதுக்கு இருக்குதுங்க. தற்போது வேலைப்பாடு செய்கிறதுனால பஸ் வசதியில் நம்ம சொந்த வாகனம் இருந்தால் அது வழியே மேலே போய்க்கலாங்க. 1320 படி இருக்குதுங்க. இந்த படி வழியாக தான் இப்போ மேலே போக போகிறோம். வாங்க போகலாம். மலையாறு பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா போகிற வழியில் கடம்பேஸ்வரர், இடுமன் சன்னதி, வள்ளிமன் பாதம், முத்துக்குமார் என்ற மலைக்காவலர், ஆற்றுமலை விநாயகர் என்ற சின்ன சின்ன கோயில்கள் இருக்குதுங்க. அப்படியே அவங்களே வணங்கிட்டு அப்படி மேலே படியேறலாம். சென்னிமலை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு சோழரால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுதுங்க. படி வழியில் பார்த்தீங்கன்னா நீண்ட இலையுடன் கூடிய துரட்டி மரம் என்ற மிக பழமை மரம் ஒன்று இருக்குதுங்கிறாங்க. அதையும் நீங்கள் பாட்டு அப்படி மேலே போகலாம். கந்த சஷ்டி கவச பாடலில் முதல்ல இந்த சென்னிமலை முருகன் கோயிலில் தான் அரங்கேற்றம் செஞ்சுருக்காங்க. இது கோயிலுடைய ஒரு சிறப்பம்சமாகும். கடந்த 12/2/1984 ஆண்டு அன்று 2 மாடுகள் பூட்டிய வண்டி 1320 படிகள் வழியாக மலை மேலே சென்று அதிசயம் நடைபெற்ற திருத்தலமாகுங்க இது. இந்த கோயிலோட தலவரலாறு பார்க்கலாம் வாங்க. அனந்தன் என்ற நாகத்தருக்கும் வாசுதேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என்று போட்டி ஏற்பட்டிருக்குதுங்க. அவருக்குள் நடந்த சண்டையில் மேருமலை உடைந்து பல பகுதிகளாக பிரிந்து பல இடங்களில் விழுந்திருக்குது. இதில் மலையின் சிறு பகுதி பூந்தூர் என்ற இடத்துல விழுந்தது. அந்த இடமே இன்று சென்னிமலை என்று ஊராயிற்றுங்க. இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் சிறுகிரி, புஷ்பகிரி, மகுடகிரி என்ற பெயர்களும் உண்டுங்க. சென்னிமலை ஆண்டவர் உருவான வரலாறு பார்க்கலாங்க. இந்த மலையின் ஒரு பகுதியில் காராம்பசு ஒன்று தினமும் பால் சொறி விடுவதை அந்த பசுவின் உரிமையாக கண்டிருக்காரு. இதையடுத்து அவர் அந்த இடத்த தோண்டி பார்த்துருக்காரு. அப்போது பூர்ண முகப்பொலியுடன் முருகப்பெருமான சிலை கிடைச்சிருக்குது. அந்த விக்கிரத்தின் இடுப்பு வரை நல்ல வேலைப்பாடுடன் முக அற்புத பொலிவுடன் இருந்திருக்குது. ஆனால் இடுப்பு கீழே பாதை வரை சரியான வேலைப்பாடு இல்லாமல் கரடு மூடாக இருந்திருக்குது. அதை ஒரு குறையாக எண்ணி அந்த பாகத்தின் சிறந்த சிற்பி கொண்டு உளியால் சரி செஞ்சுருக்காங்க. ஆனால் அப்படி சரி செய்யும்போது சிலையிலேருந்து ரத்தம் வரைஞ்சிருக்குது. இதனால் அதே நிலையில் சென்னிமலையில் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுதுங்க.
இந்த கோயிலுக்கு வரோம்னா ஈரோட்டிலேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும், பெருந்துறையிலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈங்கூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சென்னிமலை அருகே உள்ள இச்சம்பாளையத்தில் அமைஞ்சுள்ளதுங்க. நீங்கள் போய்க்கலாம். இந்த காலையில் மேலே தண்ணி கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. காலையில் நேரமாக கொண்டு போயிடுவாங்க. நம்ம காலையில் நேரமாக வர முடியலாதனால இப்போ வரப்போ நம்ம காலை தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தம் தெளிச்சிட்டு மேலே போகலாம் வாங்க. திரும்பி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, ஒருத்தர் தீர்த்தம் எடுத்து போட்டு வரோம். ரெஸ்ட் எடுக்குது மாடு குடத்துக்குள்ள நிற்கல, ரெஸ்ட் எடுக்குது. அந்த தண்ணி மேல வராது, அதே டேங்க்ல ஏற்றி ரோட்டுக்கு ஊத்துறது தண்ணி. கோயில் பக்கம் வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் கோயில் வந்துடும். 1320 படியில் ஒரு 1050 படி கடந்து மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் கோயில் வந்துடும். இந்த கோயிலுக்கு வரணும் கொஞ்சம் காலையில் நேரமாக வந்துடுங்க. அப்போ தான் மதியான டயத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் படி சுட ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா சாயங்கால டைம் வாங்க. சரி வாங்க அப்படி போவோம். கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் 10-20 படி மேலே போனால் கோயில் வந்துடுங்க. சரி வாங்க போகலாம். போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம் வாங்க. விநாயகர் வணங்கிட்டு அப்படி நம்ம உள்ளே போகலாம் வாங்க.
இது வந்து ரோடு வழியாக மேலே வர்றதுங்க. இது வரக்கு மேலே ஒரு பஸ் வசதியும் இருக்குது. நம்ம சொந்த வாகனம் தான் அந்த வழியாக மேலே வந்துக்கலாம். இப்போதுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பஸ் வசதி, அதனால் சொந்த வாகனங்கள் இருந்தால் அந்த வழியாக மேலே வந்துக்கலாம். கோயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். கோயிலுக்கு உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க. நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே நம்ம வீடியோ எடுப்போம். சரி வாங்க உள்ளே போவோம். மூலவரான சென்னிமலை ஆண்டவர் நடுநாயக மூர்த்தியாக ஆலயத்தில் வீற்றிருக்காருங்க. இவர் நவக்கரங்களில் செவ்வாய் அம்சமாக அமைந்துள்ளாருங்க. மூலவரை சுற்றி நவக்கரங்கள் மற்றும் 8 கரங்கள் அழகிய தேவ கோஷ்டங்களில் அழகுற அமைந்து அருள் பாலிக்கிறாங்க. இங்கே மூலவரை வலம் வந்து வணங்கினாலே நவக்கரங்கள் வழிபட்ட பலன் கிடைக்குங்க. இந்த தலம் செவ்வாய் பரிகார சிறப்பு தலமாகவும் வழங்குதுங்க. மூலவர் தண்டாபணி கோலத்தை அருள் பாலிக்கிறாங்க. சென்னிமலை மூலவருக்கு 6 கால பூஜை வேலையில் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுதுங்க. இதர நேரங்களில் உற்சவம் அபிஷேகம் நடைபெறுங்க. இந்த கோயிலில் மூலவர் சுப்பிரமணிய தண்டாயுபாணி அருள் பாலிக்கிறாங்க. தாயார் அமிர்தவல்லி சுந்தரவல்லியாக வள்ளித்தேவன் அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயிலில் தலைவரிச்சம் புளிய மரம், தீர்த்தம் மாமங்கம். இங்கே முருகப்பெருமானுக்கு பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுதுங்க. அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்புதல் என்பது இந்த ஆலயத்தின் அதிசய நிகழ்வாகும். இந்த கோயிலுடைய சிறப்பு விழாக்கள் பார்த்தோம்னா அமாவாசை, சஷ்டி, கார்த்திகை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வருவாங்க. வருடாந்திர பிரம்மோற்சவம், தைப்பூச திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. தமிழ் வருட பிறப்பு, வைகேசி விசாகம், கந்த சஷ்டி கவசம், சூரவம்சாரம், கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம் இங்கே விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. இந்த மலையின் மீது காக்க பறப்பதில் என்பது இந்த கோயிலின் தனி சிறப்பு அம்சமாகுங்க. இப்படி கோயிலுக்கு பின்னாடி போகலாம் வாங்க. அருள்மிகு அமிர்தவல்லி சுந்தரவல்லி மற்றும் பின்னாக்கு சித்தர் கோயிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்குது. அப்படி வாங்க போகலாம். அமிர்தவல்லியும் சுந்தரவல்லி தாயாரையும் தரிசனம் பெற்று ஒரு பின்னாக்கு சித்தரையும் தரிசனம் பெற்று அப்படியே வரலாம் வாங்க. வாங்க பின்னாடி போவோம். தேவான தேவார் இருவருக்கும் ஒரே கல்லில் பிறப்புடன் வீட்டிற்கும் தனி சன்னதி வேறு எங்கும் காண முடியாத அரிதாகுங்க. தாயார் வள்ளி தெய்வானை இருவரும் இங்கே முருகப்பெருமான திருமணம் செய்ய தவம் வந்ததாகவும் அவர்களுக்கு அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று இங்கே தனி சன்னதி அமைச்சு அருள் பாலிக்கிறாங்க. திருமணம் தடை உள்ளவங்க இவங்களை வழிபட்டால் சீக்கிரம் திருமணம் தடை நீங்கி அவர்களுக்கு திருமணம் நடக்க என்பது ஐதீகமாக நம்பப்படுதுங்க.
வள்ளி தெய்வானி தாயாரை தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க பின்னாக்கு சித்தர் கோயிலுக்கு போகலாம். அவர் வாழ்ந்த இடத்தையும் பார்க்கலாம். அவருக்கு ஏன் பின்னாக்கு சித்தர்னு பேர் வந்து பார்த்தோம்னா, அவர் நாடி வரும் பக்தர்களுக்கு நாக்கை பின்னாக மடித்து அருள்வாக்கு சொன்னதுனால அவர் பின்னாக்கு சித்தர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. 18 சித்தரில் ஒருவரான இவர் பின்னாக்கு சித்தர் ஆவாருங்க. இவர் காலப்போக்கில் மறைவிப்ப புன்னாக்கு சித்திரம் என்றும் அழைக்கிறாங்க. வாங்க அவரை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சத்தியநாணி குருவாக கொண்ட சரவணமுனிவர் என்பவர் சிறுகிரி வரலாற்று எழுதினார். அப்போது அவருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்தார் என்று சொல்லப்படுதுங்க. இந்த முனிவரின் சமாதி மேல்மலையில் பகுதியில் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. வாங்க பார்க்கலாம். பின்னாக்கு சித்திர கோகை வந்தாச்சுங்க. சரி வாங்க அவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி கருப்பராயன் கோயில் இங்கே இருக்குது, அவங்களையும் தரிசனம் போட்டு அப்படியே ஒவ்வொன்றா தரிசனம் பண்ணிட்டு பார்ப்போம். வேண்டுதலுக்கு தொட்டில் அது இதுன்னு கட்டியிருக்காங்க வேண்டுதலுக்காக. சரி வாங்க அவர் தரிசனம் பண்ணுவோம். வாங்க பின்னாக்கு சித்தர் கோகையும் அவர் தியான் பண்ண மேடம் பார்க்கலாம். வாங்க உள்ளே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தியான் பண்ணலாங்க. 18 சித்தருடைய போட்டோலாம் வச்சுருக்காங்க. அவங்கள வணங்கிட்டு பக்கத்தில் ஒரு கோகை இருக்குது, அதையும் பார்த்து வரலாம். வாங்க இந்த கோகை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிவன்மலைக்கு போகிறதா சொல்லப்படுறாங்க. ஆனால் இப்போ வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் பார்த்து பின்னாக்கு சித்தரை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம கீழே வாங்க போகலாம். மேலேருந்து பார்க்குற பாருங்கள், வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி வாங்க அப்படி கிளம்பலாம் கீழே. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு, ஃபேமிலி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சென்னிமலைக்கு யார் யார் போயிருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். சென்னிமலை அந்த வட்டாரத்தில் வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்புறம் சென்னிமலை என்று கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.